என்ன விஷயமா உங்க எல்லாரையும் நான் வர சொன்னேன்னா, அடுத்த வாரம் இவருக்கு பிறந்த நாள் வருது. எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் இவர் பிறந்த நாள ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கொண்டாடு கொண்டாடு. அதுக்கு உங்க ஐடியாஸ் எல்லாம் வேணும். எப்படி கொண்டாடலான்னு உங்க மனசுல தோன்றத சொல்லுங்க. அங்கிள் பர்த்டேவை மும்பை தாஜ் ஹோட்டல்ல செலிப்ரேட் பண்ணலாம். ஆமா ஆமா, செலிப்ரேட் பண்ணலாம். ஹோட்டல் கறி புத்தி போதா பாரு. மும்பை தாஜ் ஹோட்டல். அம்மா, அப்பாவோட பர்த்டேவை வெளிநாட்டுல கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாமா? வெளிநாடு வெளி மாநிலம் எல்லாம் வேண்டாம். இந்த வருஷம் என்னோட பிறந்த நாளை நம்ம வீட்ல செலிப்ரேட் பண்ணலாம். உங்க அப்பாவோட மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆதி, நீ என்ன நினைக்கிற? என்ன அது கூப்பிட்ட? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. என்ன பேசணும் ஆதி? உங்க பர்த்டே அன்னைக்கு நீங்க அம்மா கிட்ட கேட்க போற அந்த கிஃப்ட பத்தி பேசணும்ப்பா. அகிலா பிறந்தநாள் பரிசா என்ன வேணும்னு கேட்டதுக்கு இந்த புள்ள பூச்சி அந்த மொழி முழிச்சது. இப்ப என்னடானா ஆதி அந்த பரிசை பத்தி பேசுறான். இதுல என்னமோ இருக்கு. உங்க பர்த்டே அன்னைக்கு நீங்க என்ன கிஃப்ட கேட்டாலும் அம்மா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நானும் பார்வதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிற விஷயத்த சொல்லி எங்க காதலுக்கு அம்மா கிட்ட சம்மதம் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல. அடேங்கப்பா, இதுல இவ்ளோ பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கா? அதனாலதான் இந்த புள்ள பூச்சி அந்த மொழி முழிச்சிட்டு இன்னும் முடிவு பண்ணலன்னு சொல்லிருக்கு. வைக்கிற உங்க எல்லாருக்கும் சேர்த்து பெரிய வேட்டா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்காது, நான் இன்னும் மறக்கல. ஓய், சாமி கிட்ட ரொம்ப நேரமா வேண்டிட்டு இருந்திய. என்ன வேண்டிட்டு இருந்த? வேண்டிக்கிட்டத வெளியில சொன்னா பலிக்காதுன்னு சொல்லுவாங்க மாமா, அதனால நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லனா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ சாமி கிட்ட என்ன வேணும்னு நான் சொல்லட்டுமா? எங்க நான் என்ன வேணும்னு சொல்லுங்க பாப்போம். சரி, நான் சொல்லிட்டேன்னா நீ எனக்கு என்ன தருவ? நீங்க கேக்குறத நான் கொடுக்கறேன். அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மருமக. பேச்சு மாற மாட்டேன். சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன். நான் என்ன வேணும்னு சொல்லுங்க பாப்போம். அம்மா உன்னை சீக்கிரமா மருமகளை ஏத்துக்கணும். நீ அவங்களை சீக்கிரமா பாட்டி ஆக்கணும். அவங்க பேர குழந்தைங்களை கொஞ்சம் சந்தோஷப்படணும். இதுதானே நீ சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட? நீங்க சொன்னதுல பாதி சரி பாதி தப்பு. எது சரி எது தப்பு? அம்மா சீக்கிரமா என்ன மருமகளா ஏத்துக்கணும்னு சொன்னது சரி. அதுக்கப்புறம் சொன்னது எல்லாமே தப்பு. அது எப்படி தப்பாகும்? நீ முன்னாடி சொன்னது நடந்தா அதுக்கு அடுத்தது இதுதானே நடக்கும். சோ நான் சொன்னதுதான் சரி. நான் ஜெயிச்சிட்டேன்னு ஒத்துக்கிட்டா நான் கேட்கறத குடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப பேச்சு மாறுற? போங்க மாமா, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். எது விளையாட்டு? அம்மா என்ன மருமகளா ஏத்துக்கணும். அந்த நாள் சீக்கிரமா வரணும் தான் நான் வேண்டிக்கிட்டேன். கவலைப்படாத, அந்த நாள் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. என்ன மாமா சொல்றீங்க? அப்பாவோட பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா கிட்ட நம்ம காதலுக்கு சம்மதம் வாங்குறேன்னு சொல்லியிருக்காருல. சோ அதை நினைச்சு கவலைப்படாத. ஆதங்கம்மா? என்ன ஆதங்கம்? அது என்னதான் அவளை நீங்க இந்த வீட்டு மூத்த மருமகன் சொல்லியிருந்தாலும்
அவளுக்கு அதுக்குண்டான அங்கீகாரம் தனக்கு இன்னும் இந்த வீட்ல கிடைக்கலையோ அப்படிங்கிறது தான் அந்த ஆதங்கக்கா. அவளை நாம யாரும் இந்த வீட்ல முழுசா நம்ம வீட்டு மனுஷியா நம்ம ஏத்துக்கலையோன்னு அவ வருத்தப்படுறான்னு நினைக்கிறேன்க்கா. கரெக்டா? அத்தை மித்ராவை பிரியத்துக்கிட்ட நல்லா மாட்டி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். மித்ரா மனசுல அப்படி ஒரு எண்ணம் வரதுக்கு யார் காரணம்? நான் தாக்கா காரணம். அத்தை மித்ராவை மாட்டி விடுவாங்கன்னு பார்த்தா இப்ப அவங்களே மாட்டிக்கிட்டாங்களே. அது மித்ரா என்கிட்ட வந்து ஆதி கடவுருங்கிற பேரை தான் பேருக்கு முன்னாடி சேர்த்துக்கணும்னு சொன்னா, அது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியெல்லாம் சேர்த்துக்க முடியாது. அதுக்கு நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆகணும்னு நான் சொன்னேன். அது தப்பாக்கா? மித்ரா ஆண்டி, உன் பேருக்கு முன்னாடி ஆதிக்கடவுர்னு எங்க ஃபேமிலி பேர் போடணும்னா அதுக்கப்புறம் முறைப்படி செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செஞ்சுதான் உன் பேரை ஆதிக்கடவுர் மித்ரா அப்படின்னு மாத்த முடியும். இது எல்லாத்தையும் நானே மித்ரா கிட்ட சொல்லிட்டேன்க்கா. அதுக்கு மித்ரா என்ன சொல்ல தெரியுமா? நான் இந்த ஆதிக்கடவுர் குடும்பத்துல ஒருத்தியா ஆகணும், அப்பதான் எனக்கு மனசு நிம்மதி, அதுக்காக என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அது எந்த பூஜையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டாக்கா. அதான் சொல்லிட்டு இருக்கேன். அக்கா ஓகே சொல்லிடுவாங்க. பாத்தீங்களா அக்கா? மித்ரா, முன்னோர்கள் பூஜை செய்யணும்னா அதுக்காக அதிகாலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சு பச்சை தண்ணியில குளிச்சு முடிச்சு பூஜையில உட்காரணும். பூஜையில எங்க முன்னோர்கள் பயன்படுத்தின வாள், பரிவட்டம், பாதரட்சை, கைத்தடி இந்த மாதிரி பொருளை எல்லாம் வச்சு கும்பிடணும். அது மட்டும் இல்ல, பூஜையில முக்கியமா வாள் இல்லனா கைத்தடிக்கு ஸ்படிக மாலைய போட்டு அதை எங்க முன்னோர்களா பாவிக்கணும். அப்புறம் அவங்களுக்கு பிடித்தமான கந்தசஷ்டி கவசம், காயத்ரி மந்திரம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லணும். இதெல்லாம் உனக்கு மனப்பாடமா சொல்ல வரலனா கூட புஸ்தகத்தை பார்த்து தப்பு இல்லாம சொல்லணும். அப்ப சரி. இப்படி 3 நாள் கடுமையா விரதம் இருந்து பூஜை பண்ணணும். 3 நாள் பூஜை முடியிற வரைக்கும் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதா? நைட் ஒருவேளை மட்டும் பழங்கள் சாப்பிடலாம். 3 நாள் பூஜை முடிஞ்சு 4வது நாள் காலையில பூஜையில இருக்கிற ஸ்படிக மாலை கருத்து போகாம வெள்ளையா இருந்தா முன்னோர்கள் உன் பூஜையை ஏத்துக்கிட்டு உன்னை ஆதிக்கடவுர் குடும்பத்துல ஒருத்தியா இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆமா. அப்படி இல்லாம ஸ்படிக மாலை கருத்து போயிருந்தா உன் பூஜைய முன்னோர்கள் ஏத்துக்கல, உன்னை ஆதிக்கடவுர் குடும்பத்துல ஒருத்தியா இருக்கிறதுக்கு அவங்க அனுமதிக்கலன்னு அர்த்தம். ஸ்படிகமாலை எப்படி அத்தை கருத்து போகும்? அது வெள்ளையா தானே இருக்கும். இந்த பூஜையில தப்பு நடந்தாலோ இல்ல முன்னோர்கள் ஆசை கிடைக்கலனாலும் ஸ்படிக மாலை கண்டிப்பா கருத்து போகும். ஐயோ, இது ஒரு செக் இருக்கு. மித்ரா ஆண்டி, நான் சொன்னதையெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பூஜையை நாளைக்கு ஆரம்பிக்கிறியா?
நான் அம்மா, இந்த பூஜையை 3 நாளும் கண்டிப்பா பண்ணியே ஆகணுமா? ஆமா ஆதி, 3 நாள் தொடர்ந்து முன்னோர்களுக்கு நாம கண்டிப்பா பூஜை பண்ணணும். அப்பதான் அந்த பூஜையோட முழு பலன் கிடைக்கும். சரின்னு சொல்லு மித்ரா. இந்த புள்ள பூச்சி போட்டிருக்கிற பிளானை உடைக்கிறதுக்கு நமக்கு இப்ப வேற வழியே இல்ல. சொல்லு, அக்கா கேக்குறாங்க பாரு. சொல்லு சொல்லு. ஓகே ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கே முன்னோர்கள் பூஜையை ஆரம்பிச்சிடுறேன். சரி, முன்னோர்கள் பூஜைய பூஜை ரூம்லயே வச்சுக்கோ. ஓகே ஆண்டி. இந்த அருண், பூஜையில எங்க முன்னோர்கள் பயன்படுத்தின வாள், பரிவட்டம், பாதரட்சை, கைத்தடி. சரிடா கணேசா, வா சாப்பிடு. என்ன அக்காவும் தம்பியும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க? என்ன பார்த்ததும் பேச்சையே காணோம், முழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. தம்பி பசிக்குதுன்னு சொன்னா, அதான் சாப்பிட வான்னு சொல்லிட்டு இருந்தப்பா. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஓஹோ, அப்படியா? எனக்கு சாப்பாடு எடுத்து வையே, நான் போய் கை கால் கழுவிட்டு வந்துடுறேன். எழுந்தாளா இல்லையான்னு தெரியலையே. ஐயோ,
மித்ரா, நீ இன்னும் எழுந்திருச்சிருக்க மாட்ட. உன்னை எழுப்பலாம் தான் நான் ரூமுக்கு வந்தேன். நீ நேரமா எழுந்துச்சு குளிச்சு ரெடி ஆயிட்ட போல இருக்கு. புருஷோத்தமனோட பர்த்டே பிளானை முறியடிக்க நாம போட்ட மாஸ்டர் பிளான் தான் எனக்கு பேர் மாத்திர சடங்கு. எனக்கு இந்த சடங்கு உடனடியா செய்யணும்னு அகிலாண்டீஸ்வரி கிட்ட நீங்க சாமத்தியமா பேசி இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. உங்க வேலையை நீங்க கரெக்டா செஞ்சுட்டீங்க. அதே மாதிரி என் வேலையை நான் கரெக்டா செஞ்சு அகிலாண்டீஸ்வரியை இம்ப்ரெஸ் பண்ணணும் ஆண்டி. அதுக்காக தான் என் மொபைல்ல அலாரம் வச்சு நேரமா எந்திரிச்சு ரெடி ஆயிட்டேன். அப்பா சூப்பர் மித்ரா, நீ நந்தினியோட தங்கச்சிதாங்கிறத நல்லாவே ப்ரூவ் பண்ணிட்ட. இங்க பாரு, அகிலாவுக்கு எப்பவுமே இந்த பூஜை சடங்கு சம்பிரதாயம் இதுல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை உண்டு. அதுவும் முக்கியமா அவ ரொம்ப பர்ஃபெக்ஷன் பாப்பா. நீ பூஜையை முடிச்சிட்டு கபோர்டை மூடி வச்சுட்டா யாருக்கும் எதுவும் தெரியாது. 3 நாளும் இதே மாதிரி சீக்கிரமா வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணிடு. ஓகேவா? குமரனடி நெஞ்சே குறி. திடீர்னு அகிலா வந்தாலும் வருவா. அகிலா வந்து பாக்கும்போது பூஜையில இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சது டென்ஷன் ஆயிடுவா. அதனால சும்மாவாது பக்தியோட இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிங்கிணியாட. பாக்க பாக்க தாக்க தாக்க தடையற தாக்க பாக்க பாக்க பாவம் பொடிபட. அகிலா எனக்கு கண்காணிக்க வந்துட்டா. ரொம்ப சின்சியரா பூஜை பண்ற மாதிரி காமிக்கணும். பாக்க பாக்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும் பகை அகல. கந்த சஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இவ கவனம் முழுசா பூஜையில இருக்கிற மாதிரி தெரியலையே. மித்ரா. ஆண்டி, பொதுவா நான் பூஜையில யார் இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா
இப்ப நான் மித்ரான்னு கூப்பிட்டதும் நீ ஆண்டின்னு திரும்பினியே, உன் கவனம் முழுசா பூஜையில இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன இம்ப்ரெஸ் செய்யணும்னு நினைச்சு இதெல்லாம் இன்வால்வ்மெண்ட் இல்லனா கான்சென்ட்ரேஷன் இல்லாம பண்ணாத. இத பார், ஒருவேளை நான் ஏமாந்தாலும் என் முன்னோர்கள் ஏமாற மாட்டாங்க. அவங்க சம்மதிச்சாதான் நீ ஆதிக்கடவூர் மித்ராவா மாற முடியும். அது எங்க பரம்பரை வாழ இருக்கிற அந்த ஸ்படிக மாலையில தான் இருக்கு. உன்னோட இந்த பக்தி எங்க முன்னோர்கள் மனசை கண்டிப்பா குளிர வைக்கும். 3வது நாள் முடிவுல ஸ்படிக மலை பளிச்சுன்னு இருக்க போகுது. எங்க முன்னோர்களோட ஆசை உனக்கு முழுசா கிடைக்கும். என்ன பண்ற? நீங்க தான் எனக்கு முதல் கடவுள். உங்களுக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். இது நம்ம ஃபேர் காப்பி பண்ண வேற ஃபைல் இருக்குமே. இல்ல, ஆதிக்கிட்ட தான் இன்னொரு ஃபைல் இருக்கு. ஆதி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரூம சுத்தம் பண்ணிட்டு இருக்கேம்மா. ரூமை சுத்தம் பண்றதா உன் வேலை? உன் வேலை எதுவோ அதை மட்டும் நீ பார்த்தா போதும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. நீ போய் உன் வேலையை பாரு. எப்படியோ இந்த பூஜை விஷயத்துல அம்மா கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சோம். அது வரைக்கும் நிம்மதி. காலையிலேயே அந்த ஃபைலை அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் அவன் என்கிட்ட அந்த ஃபைலை கொடுக்கல, அவன் தான் வச்சிட்டு இருக்கணும். ஒருவேளை இந்த கபர்ட்ல இருக்குமோ? வேண்டாம், ஆதிக்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். நான் உங்க ரூம்குள்ள இருந்ததையே அம்மாவால பொறுத்துக்க முடியலையே. அவங்க எப்படி என்ன மருமகளா ஏத்துப்பாங்க? அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. நீ வீணா மனசு போட்டு எதுவும் குழப்பிக்காத. அப்பா அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்குறேன்னு சொல்லியிருக்காருல. கண்டிப்பா அம்மா நம்ம காதலுக்கு சம்மதம் சொல்லுவாங்க, உன்னை மருமகளா ஏத்துப்பாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா மாமா? கண்டிப்பா நடக்கும். இது நாள் வரைக்கும் அப்பா எதை கேட்டோம் அம்மா இல்லைன்னு சொன்னதில்ல. அதனால அம்மா சம்மதம் சொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் நம்பிக்கையோட இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதான் வாழ்க்கைன்றதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. ஸோ நீ வேணா பாரு, அம்மா உன்னை கண்டிப்பா மருமகளை ஏத்துக்கு தான் போறாங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழப்போம். மித்ராவுக்கு இந்த சடங்கு சம்பிரதாயத்துல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல போல இருக்கு. எனக்கு கொஞ்சம் கூட திருப்தியா இல்லைங்க. இதுல இவ 3 நாள் பூஜைய நல்லபடியா முடிச்சு நம்ம முன்னோர்கள் சம்மதத்தை எப்படிதான் வாங்க போறாளோ அத நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்குங்க. நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், இவர் அப்படி என்ன டைரியில எழுதிட்டு இருக்காரு? இன்று என் மனப்போராட்டத்தை சொல்ல பலவிதமாக முயன்று பார்த்துவிட்டேன். ஆனால் அதை வெளியில் சொல்ல என்னிடம் வார்த்தைகள் இல்லை. இவர் மனசுக்குள்ள அப்படி என்ன போராட்டம்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாமே. என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை இந்த வருஷம் அவர் கேட்கணும்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கிறத என்னால கொடுக்க முடியாம போயிடும்னு அவர் மனசுல குழப்பம் வந்திருக்குமோ? உங்க அப்பா அவர் மனசுல இருக்கிற குழப்பத்தை பத்தி உன்கிட்ட ஏதாவது சொல்லிருக்காரா ஆதி? அப்பா அவரோட பிறந்தநாள் பரிசா என் காதலுக்கு சம்மதம் வாங்கி தரேன்னு சொன்னாரு. அவர் அந்த குழப்பத்துல தான் இருந்திருப்பாருன்னு இப்போ என்னால எப்படிமா உங்ககிட்ட சொல்ல முடியும்? முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூற்றோனே மூசிக வாகனனே மூலப்பொருளோனே கந்தா சரணம் சரணம் சரணம். நானும் எவ்வளவு நேரமா இத படிச்சிட்டு இருக்கேன், இது முடிச்ச மாதிரியே தெரியலையே. ச்சே. அன்பே பேரன்பே நெடுவாழ்வின் நிறங்கள் வண்ணம் ஆகுதே ஆகுதே. மித்ரா, நல்லா இருக்கு மித்ரா நீ பூஜை பண்ற லட்சணம். ஆண்டி நீங்க தானா? நான் கூட அகிலாதான் வந்துட்டாங்களோன்னு ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். மித்ரா, நீ இந்த பூஜை விஷயத்துல இவ்ளோ அலட்சியமா இருக்கிறது சரியில்லை.
இங்க பாரு மித்ரா, நீ இப்படியே அலட்சியமா இருந்து அந்த ஸ்படிக மாலை கருத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் நீ எப்படி இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வர முடியும்? இந்த குடும்பத்தோட முன்னோர்கள் ஆசீர்வாதம் எப்படி உனக்கு கிடைக்கும்? நாம நினைச்சதெல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஆண்டி, இந்த படிக மாலை இருக்கே, அது எத்தனை நாள் எங்கிருந்தாலும், ஏன் குப்பையிலேயே இருந்தாலும் அது கருத்து போகாது. இப்ப இருக்கிற மாதிரி வெள்ளையாதான் இருக்கும். நான் வெந்நீர்ல குளிச்சதுனாலயும் இல்ல இந்த பூஜைய முழு இன்வால்மெண்டோட செய்யாததுனாலயும் சினிமா பாட்டு பாடுனதுனாலயும் இந்த ஸ்படிக மாலை கருத்து போகாது. முன்னோர்கள் அனுமதி கிடைக்கலன்னா இந்த ஸ்படிக மாலை கருத்து போகுங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இதெல்லாம் மூட நம்பிக்கை ஆண்டி. நான் இதை இப்படிதான் பண்ண போறேன். என்னை என் போக்குல விட்டுருங்க, கண்ட்ரோல் பண்ணாதீங்க ப்ளீஸ். இந்த ஸ்படிக மாலை மட்டும் கருத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் நான் நினைச்சதெல்லாம் எப்படி நடக்கும்? காலையில கிச்சன்ல வேலையை பார்க்காம பார்வதி எதுக்கு ஆதி ரூமை க்ளீன் பண்ண போச்சு? சரி போய் பார்க்கலாம். ரூமை க்ளீன் பண்ண மாதிரியே தெரியலையே பார்வதி. அது வந்து முதல்ல ரூமை க்ளீன் பண்ணிட்டு கடைசியா பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கலான்னு இருந்தேன். நான் ரூம்குள்ள வந்ததுல இருந்தே பார்வதி நார்மலா இல்லையே. எதையோ என்கிட்ட மறைக்கிற மாதிரியே தோணுது. ஐஸ்வர்யா, என் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து பார்வதியை தேடி வந்த. இப்பதான் பார்வதி வெளியில போனா. நல்ல வேலை, அவ கபோர்ட் திறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வந்துட்டான். இல்லைன்னா பார்வதி பூஜை பண்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். நீ இப்படி குழம்பி போற அளவுக்கு என்னாச்சு? யார் உன்னை இப்படி கொலை பண்ணுது? என்னோட குழப்பத்துக்கெல்லாம் காரணம் பார்வதி தான். ஐயோ, என்ன நீ திடீர்னு இப்படியே குண்டை தூக்கி போடுறா? பார்வதியோட சில நடவடிக்கைகள் எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகமா இருக்கா? ஆஹா, ப்ரோ பார்வதி விஷயத்தை இவ எப்படியோ மோப்பம் பிடிச்சிட்டா போல இருக்கே. இப்ப என்ன பண்றது, எப்படி சமாளிக்கிறது? பார்வதி மேல உனக்கு அப்படி என்னதான் சந்தேகம்? ஆதி ரூம்ல இருக்க கபோர்ட்ல பார்வதி எனக்கு தெரியாம எதையோ மறைச்ச மாதிரி இருந்துச்சு. என்ன ஐசு சொல்ற? ப்ரோவோட ரூம்ல இருந்து ஏதாவது பார்வதி எடுத்து மறைச்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறியா? சச்ச, நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல அருண். பார்வதி அப்படிப்பட்ட பொண்ணும் இல்ல. அந்த கபோர்ட பார்வதி திறந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? என்ன பார்த்ததும் அவசரமா எதுக்காக மூடணும்? ஐசு, ஒருவேளை கபோர்ட்ல இருக்கிற ப்ரோவோட ட்ரெஸ் எடுத்து மடிச்சு வச்சிருக்கலாம்ல? அப்பாடா, ஒரு வழியா சமாளிச்சிட்டோம். இவ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இதுக்கெல்லாம் போய் நீ குழம்பிட்டு இருக்கலாம் ஐசு. என்னடா கணேசா, ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்க்கா. ஆமா, உன் உதடு மட்டும் அசையுது, ஆனா சத்தமே வெளியாடல. மனசுக்குள்ள அப்படி என்னக்கா பேசிட்டு இருக்க? நான் மனசுக்குள்ளலாம் எதுவும் பேசிக்கலடா கணேசா. நான் பூஜைக்கான மந்திரத்தை தான் சொல்லிட்டு இருந்தேன். பூஜைன்னு இருக்கும்போது மட்டும் மந்திரங்களை சொன்னா போதாதாக்கா? எப்பவுமே சொல்லிட்டே இருக்கணுமா?
இத சாதாரண பூஜைலடா கணேசா. மாமாவோட முன்னோர்கள் என்ன அவங்க குடும்பத்துல ஒருத்தையா ஏத்துக்க அனுமதி கொடுக்கற பூஜை இல்லையா? அதான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்கள வேண்டிக்கிட்டு பூஜைக்கான மந்திரங்களை மனசுக்குள்ள சொல்லிட்டே இருப்பேன். இன்னையோட 3 நாள் முடிஞ்சிருச்சாக்கா? ஆமாண்டா கணேசா, நாளைக்கு காலையில என் பூஜையில இருக்கிற ஸ்படிக மாலை கருத்து போகாம பளிச்சுன்னு இருக்கணும். அதனால்தான் மந்திரங்களை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாதக்கா. மாமாவோட முன்னோர்களோட ஆசி நிச்சயமா உனக்கு கிடைக்கும்க்கா. ஸ்படிக மாலை கருத்து போகாம பளிச்சுன்னு இருக்கும். எங்க முன்னோர்கள் உன்னை நம்ம குடும்பத்துல ஒருத்தையா ஏத்துக்கிட்டாங்க. இனிமே நீ வெறும் பார்வதி இல்ல, ஆதிக்கடவுர் பார்வதி. அம்மாக்கு தெரியாம கொஞ்சம் என் ரூமுக்கு வரீங்களா? பார்வதி, இங்க எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். என்ன ஆதி, எதுக்கு அம்மாக்கு தெரியாம ரூமுக்கு வர சொன்ன? பார்வதி நம்ம குடும்பத்துல ஒருத்தையா ஏத்துக்கிட்டு நம்ம முன்னோர்கள் ஆசி வழங்கிட்டாங்கப்பா. பாருங்க. எனக்கு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்குமா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடந்திருக்கு. இனிமே நடக்கிறது நல்லதாவே நடக்கும். உனக்கு இந்த குடும்பத்தோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருக்குங்கிற விஷயத்த நான் அகிலா கிட்ட பேசுறேன். நிச்சயமா இந்த விஷயத்த சொல்லி அகிலா மனசை மாத்திடலாம். மித்ராவை இந்த குடும்பத்துல ஒருத்தியா ஏத்துக்க முன்னோர்கள் சம்மதிச்சிட்டாங்களான்னு ஸ்படிக மாலையை பார்த்தா இப்ப தெரிஞ்சிடும். ஸ்படிக மாலையை நான் பார்க்கணும். தள்ளி நில்லுங்க. ம்